Friends, good morning. This is Dr. Muhammad Mustafa, Fatima Dental Clinic, Vellore. Welcome back to Dr. Mustafa's Need Guidance Hub. ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய குழந்தை வந்து 591 மார்க்ஸ் எடுத்திருக்காண்டாங்க. அவங்க எம்பிசி கம்யூனிட்டி என்ன செய்யலாம் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டாக்டர் வந்து ரெடியாக இருக்காரு. ஸ்டூடெண்ட்க்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடைச்சாலும் சேர்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து 591 லாஸ்ட் இயர்லாம் வந்து எம்பிசிக்கு தாராளமாக கவர்மெண்ட்டுடைய சீட்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு. இந்த வருஷம் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முயற்சி பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் கோட்டா கண்டிப்பாக தாராளமாக கிடைக்கும். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நம்ம தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டியுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண போகும்போது ஃப்ரீ சீட்டும் அவங்க ஃபில் பண்ணணும், செல்ஃப் ஃபினான்சிங்கும் ஃபில் பண்ணணும், ப்ளஸ் மேனேஜ்மெண்ட்டும் ஃபில்அப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செய்யும் போது தனித்தனியாக அதுக்குன்னு மணி பே பண்ண வேண்டியது இருக்கும். லாஸ்ட் இயர் வந்து 30,000 rupees இருந்துச்சு செல்ஃப் ஃபினான்சிங் வேணும்னு கேட்குறவங்களுக்குலாம். மேனேஜ்மெண்ட் வேணும்னு கேட்குறவங்களுக்கு 2 lakhs பே பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பே பண்ணி நம்ம வந்து கவுன்சிலிங்க்கு தயாராகிக்கிறோம். சரி, அடுத்த விஷயம் அவங்க என்ன கேட்டாங்க, சார் நான் எம்சிசியில் டீம்டு யூனிவர்சிட்டியும் போடவான்னு கேட்டார் அந்த டாக்டர். நான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன். எம்சிசியில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க, டீம்டு யூனிவர்சிட்டி போடாதீங்க. ஏன் அப்படின்னா 591க்கு தாராளமாக டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு நம்ம தேவையில்லாம எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால முதல்ல நீங்க வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல கிடைக்காத பட்சத்துல செகண்ட் ரவுண்ட்ல கூட நம்ம வந்து டீம்டு யூனிவர்சிட்டிக்காக போகலாம். கண்டிப்பா இந்த பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல்கள். தேங்க்யூ, பாய்.